அது எதிர்கட்சி ஆளுங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆளுங்கட்சியும் அப்படிதான் செய்துட்டு இருப்பாங்க. இதை மாற்ற முடியாது. அவரோட அரசியல் வந்து அந்த பனையூருக்குள்ளேயே இருக்கு. அவரோட ஒரே இருக்கு. நாங்க இதை பாருங்க சார், அங்க வந்து போக்குவரத்து பிரச்சனை இருக்காது, நெரிச்சல் இருக்காது. அது ஒண்ணு அவர் இருக்கலாம், அந்த மாதிரி யோசிக்கலாம். ஏன்னா போக்குவரத்து ஃப்ரீயா இருக்கு, ரசிகர்கள் வரணும், மீட்டிங் போடலாம் அப்படின்றது அது கொஞ்சம் வாய்ப்பா இருக்கு அவருக்கு. இதை மாற்ற முடியாது. அவரோட அரசியல் வந்து அந்த பனையூருக்குள்ளேயே இருக்கு. அவரோட ஒரே இருக்கு. நாங்க இதை பாருங்க இப்பதான் அவர் வந்திருக்காரு. இனி நல்ல கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து அனுபவம் வேணும். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அனுபவம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு வந்துடும். செய்யணுன்ற ஆர்வம் இருக்குது. இளைய வயசு, மற்றவங்க எல்லாம் வயசாகிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்க சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கோசரம் சென்ட்ரல் அவங்களோட இருக்காங்களே தவிர நல்லது செய்யணும்னு யாரும் இல்லை. நல்லது செய்யணும். ஒரு 10 கோடி கொடுத்தாங்கனாக்கா ஒரு கோடி அப்படி செலவு பண்ணிட்டு 10 கோடி வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு பிரிட்ஜ் கட்டினாலும் சரி, எல்லா கவர்மெண்ட்டும் அப்படிதான் வந்து இப்போ வந்து எல்லா கவர்மெண்ட்டும் அப்படிதான் இருக்கு. ஓகே. ஸோ 2026 தளபதி கையில் தான் சொல்லுவீங்க. அவர் நிற்கிற இதில் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு கூட இருக்க கூட்டணி கட்சிகளோட. ஏன்னா இப்போ நான் இப்போ நிற்கிறேன்னு நினைக்கிறேன். என்னை வந்து என் தெருவில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் சினிமா மூலம் நிறைய பேருக்கு தெரியும். அவர் நிற்கிற கூட்டணி கட்சியும் அதெல்லாம் சரி சப்போர்ட்டில் அவர் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. நன்றிண்ணா, நன்றி. தேங்க்ஸ். ரொம்ப பரபரப்பாக இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. வருங்கால முதல்வர் இல்லைன்னா வந்து அவர் எதிர்கட்சி தலைவர். வருங்கால முதல்வர் இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர். ஏன்னா செல்வாக்கு அதிகமாக இருக்கு. சரி, ஓகே. அதை தாண்டி அவரோட அரசியல் பார்த்தீங்கன்னா அந்த பனையூருக்குள்ளேயே இருக்கு. மொத்தமாக பனையூருக்குள்ளேயே அவரோட அரசியலை பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், அங்க வந்து போக்குவரத்து பிரச்சனை இருக்காது, நெரிச்சல் இருக்காது. அது ஒண்ணு அவர் இருக்கலாம், அந்த மாதிரி யோசிக்கலாம். ஏன்னா போக்குவரத்து ஃப்ரீயா இருக்கு, ரசிகர்கள் வரணும், மீட்டிங் போடலாம் அப்படின்றது அது கொஞ்சம் வாய்ப்பா இருக்கு அவருக்கு. பனையூர் அந்த ஊருக்குள்ளேயே அரசியல் பண்ணிக்கிறது பிரச்சனையா தெரியல சார். அவங்க வீடு அங்க இருக்குல்ல, அங்கிருந்து ஆரம்பிப்பாரு. அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஃபார்ம் ஆகி போவாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா கவர் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ அவர் வீட்டுக்குள்ளேயே நிறைய அரசியல் இருக்கு, அப்பாக்கும் பையனுக்குமே பெருசா ஆகல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், அரசியல்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் அம்மாவுக்கும் எல்லாருக்கும் வரும். கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கும் வந்தது. அதே மாதிரி ராமதாஸ் அன்புமணி வந்தது. எல்லாருக்கும் வரும். பதவிவாசி யாரையும் விடாது சார். இது தப்பு கிடையாது சார், இருக்கும். 2026 அவர் கையில தான் இருக்கு. 26 அவர் கையில தான் இருக்குது. ஏன்னா போட்டி இல்லாம எதுவும் செய்ய முடியாது. ஒரு கடுமையான பயிற்சி, போட்டி, எதிர்ப்பு இல்லைன்னா எதுவுமே ஒரு சாத்தியம் பண்ண முடியாது. என்னுடைய கருத்து. தளபதி விஜய் தான். தளபதி விஜய் தான். அதில் வந்து ஆனால் முதல்வராக வரல கூட எதிர்கட்சியாக உட்காரதுக்கு வாய்ப்பு 90%. நன்றி, தேங்க்யூ. ஸோ அவரோட அரசியல் வருகை இப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் வருகை நல்லா தான் இருக்குது, அது எந்த பிரச்சனையும் இல்லை. மேபி அடுத்த மாற்றத்துக்காக மேபி இருக்கலாம். ஸோ அவரோட கொள்கைகள்லாம் கேட்டிருப்பீங்க, அவரோட மாநாடு ஸ்பீச்லாம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் பிடிச்சிருந்தாலுமே அரசியல்வாதின்ற பட்சத்தில் வந்து அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போக போகிறாங்க அப்படின்றது, அவங்க எப்படி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் அதை பொறுத்து தான் இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவரோட அரசியல் வந்து இந்த பனையூர், அவரோட சொந்த ஊரான அந்த பனையூருக்குள்ளேயே இருக்கு, அதுக்குள்ளேயே அவர் வந்து சேஃபா இருந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? மேபி நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா, அவர் வந்து ஒரு பெரிய ஒன் ஆஃப் த பெரிய ஸ்டார். அவர் ஒரு வெளியில் வந்தால் நிறைய க்ரௌடு சேரும்ன்றதுக்காக அவர் அவேர்னஸ்க்காக மேபி இப்படி இருக்கலாம். ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்துக்காக ஒருத்தர் வந்து ஒரு 2-3 டெத் ஆயிருக்கு. அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக அவர் வந்து மேபி வராமல் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் குடும்பத்துக்குள்ளேயே நிறைய அரசியல் இருக்கு, அவங்க அப்பாவுக்கும் இருக்கு. அது எல்லா குடும்பத்துலையுமே அரசியல் அந்த மாதிரி கருத்துலாம் இருக்கு. எல்லா ஃபேமிலியிலுமே இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் பார்த்தா யாரும் அரசியல்லாம் பண்ண முடியாது. எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பர்சனல் விஷயத்தை நம்ம எதுலையுமே இதில் எடுத்துக்கூடாது. நம்ம வந்து அரசியல் எப்படி பண்ணுறாங்க அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க ஃபேமிலி இப்படி இருக்குது அப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். பிடிக்குங்க. அவர் படம் நிறையா பார்த்துருக்கேன். நேற்று கூட டிவியில் போட்டிருந்தாங்க. அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, தெரியும். அது அரசியல் வந்திருக்காரு, இது பண்ணியிருக்காரு. இப்போ கூட்டணியை பற்றி பேசிட்டு இருக்காரு. நம்ம கவர்னரை போய் பார்த்தாரு நேற்று. அந்த பாலியல் பிரச்சனைக்காக பாலியல் பிரச்சனை பேசினாரு. அதுக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்றாங்க, அன்னைக்கு வந்து கவர்னரை எதிர்த்தாரு, இன்னைக்கு சப்போர்ட் பண்றாரு. இது என்ன இதுன்னு அப்படின்னு கேட்டு இருக்காரு. இப்ப வந்தவங்க எல்லாம் வந்து இப்ப உடனே அனுபவத்தோட வராங்க. இவர் இந்த அளவுக்கு இருந்திருக்காரு, பண்ணிருக்காரு. இனி ஒரு நல்லது பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணுவாரு.
ஓகே விஜயகாந்த் பண்ணது யாருக்கும் தெரியாது. இவர் பண்ணது வந்து எல்லாருக்கும் தெரியும். இனிமேல் தெரியணும். கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஃப்ளட் இதுக்கு சொன்னாரு, அங்கே போகாமல் இங்கே கொடுத்துட்டேன்னாரு. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொடுக்கும்போது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அது எதிர்கட்சி ஆளுங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, ஆளுங்கட்சி அப்படிதான் செய்துட்டு இருப்பாங்க. கரெக்ட் சார். ஆனால் எல்லாருமே வருவாங்க போவாங்க, யாரோ ஒருத்தர் ஸ்டாண்ட் பண்ணி தானே ஆகணும். இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் வந்து அதிகமாக சப்போர்ட் கொடுக்குறாங்க. இளைஞர்கள் ஓட்டு கண்டிப்பாக இருக்கு இல்லைங்களா, அதனால வந்து ரசிகர்களும் அவருக்கு அதிகம். அதனால ஒரு 80% வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுக்கு குரல் கொடுத்துருக்காரு, கவர்னரை போய் சந்திச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி இருக்கு? எடுத்த உடனே ஒரு பாலியல் பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறாரு அப்படின்றது நல்ல விஷயம் சார். ஏன்னா யார் போய் சொல்லுவாங்க, யார் கேட்பாங்க? அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஆதாயத்துக்காக சில பேர் அரசியல் இருப்பாங்க. இவர் வந்து ஒரு மனசாட்சியோட சில பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்துருக்காரு. தப்பு இல்லைங்களா? தப்பு இல்லை, ஆமா, கரெக்டா பண்ணியிருக்காரு. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பிரச்சனை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பொண்ணோட பாலியல். அதுக்கு கவர்னரை போய் சந்திச்சு அதுக்கு ஒரு மாதிரி குரல் கொடுத்துருக்காரு. அது எப்படி இருக்கு? அது ஒரு ஹெல்த்தியான இதுவாக தான் பார்க்குறேன். எல்லாருமே பண்ணுறாங்க. பட் பர்டிகுலர் அவரும் போய் நேரடியாக பேசுறது நல்ல விஷயம்தான். பட் இருந்தாலுமே ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை வந்து எல்லாருமே ப்ராப்பராக இது பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் தவிர்க்கலாம். அதுதான் வந்து மக்களுக்கு தெரியும், வந்து யார் நல்லது பண்ணுறாங்க எது பண்ணுறான்னு தெரியும். அனுபவம்ன்றது வந்து பிறந்த உடனே வந்தது இல்லை. நான் சொல்ல போனீங்களா, வர்றது அனுபவம் வந்து அடிப்படையாக ஒன்று செய்ய தான் அனுபவம் வரும். அதுக்கு எங்கள் அப்பா வந்து பெரிய மினிஸ்டராக இருந்து நான் அப்படி வர்றேனாக்கா அது வேற விஷயம். இப்போ கவர்மெண்ட் அப்படி தான் இருக்குது. ஒரு வேலைக்கு போனாலும் கவர்மெண்ட் போலீஸ்காரனாக்கா போலீஸ்காரன் பையனுக்கு கிடைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தால் அவர் பையனுக்கு கிடைக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. போட்டாக்கா இது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வரணும், அது சரியில்லை இது சரியில்லை இல்லைங்க. இவங்க இது ஆளுங்களுக்கு ஒழுங்காக போகும். அரசு போய் அப்படி தான் மக்கள். அரசாங்கம் வந்து அவங்க குடும்ப ஃபைதா போடுற மாதிரி இவங்க அவங்க போலீஸ்காரங்க இவங்கெல்லாம் வந்து அவங்க பிள்ளைங்க டாக்டர் பசங்க டாக்டர் இது அப்படி இப்படின்னு தான் வர்றாங்க. தளபதி விஜய் பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் சினிமா விட்டு அரசியல் போறாரு, போயிட்டாரு. எப்படி இருக்கு அவரோட அரசியல் பாதை? நல்லா இருக்கும், நல்லா பண்ணுவாரு. அவர் ஸ்பீச்லாம் கேட்டிங்களா? கேட்டிருக்கேன். மாநாட்டில் நல்லா பேசினீங்க. ஓகே, சூப்பரா பேசியிருக்காங்க. ஓகே. அவர் வந்தா நல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களோட பாலியல் பிரச்சனை நடந்துச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் குரல் கொடுத்துருக்காரு. ஒரு அரசியலுக்கு வந்தா எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வந்தா பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் நினைக்கிறேன். அவர் வந்து வெளியே வந்து அரசியல் வாய்ப்பு இருக்குது. ஓகே, செலவு பண்ணணுங்க. செலவு பண்ணாதான் மாரி மீட்டிங் எடுப்பாங்க. ஸோ அவரோட அரசியல் பார்த்தீங்கன்னா பனையூருக்குள்ளேயே இருக்கு, சொந்த இடத்துக்குள்ளேயே அரசியல் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எதிர்பார்க்கலாம் ஒரு அளவுக்கு. நிஜத்துக்கு வருவாரான்னு தெரியும். அவரோட மாநாடு எல்லாம் எப்படி இருந்துச்சு? அது பரவாயில்ல, கூட்டம் தான் இருக்குது. அதெல்லாம் சொல்ல முடியும், நம்ம கையில வச்சுருக்கோம். நீங்க எந்த கட்சி? ரெட்டலை. ரெட்டலை. இந்த வருஷம் ரெட்டலைக்கு தான் ஓட்டா? அப்போ ஆமா. ஓகே, மாற்றம்லாம் வேணாம், அவங்க ஆளுந்தாலே போதுமா? அவரு தானே இதுல வர்றாரு, அவரு எதில் நிக்கிறாரு? யாரு? விஜய் தான். விஜயா? அவர் தனியா நிக்கிறாரு. சரி சரி.